நமஸ்தே. இப்போ நம்ம விஷாரத் பூர்வா பேப்பர் 1ல இருக்கக்கூடிய ரோமன் லெட்டர் 7 தான் பார்த்துட்டு இருக்கோம். கின்ஹேன் 3 पर टिप्पणियां लिखिए. இங்கே மொத்தம் 5 டிப்னி கொடுத்துருக்காங்க. இல்லை நம்ம எனி 3 தான் நம்ம அதில் அட்டென்ட் பண்ண போகிறோம். இதுக்கு நம்மளுக்கு 15 மார்க்ஸ் கிடைக்க போகுது. ஆல்ரெடி நம்ம டெபுட்டி கலெக்டர் உஸ்கி மாவோட டிப்னி எல்லாமே பார்த்தாச்சு. இப்போ நம்ம அடுத்த லெசன் பார்க்கலாம். அடுத்த லெசன் பார்த்தீங்கன்னா ஜோதிஷிக்கா ஏக்தன். ஜோதிஷினா என்ன? ஒரு அஸ்ட்ராலஜிஸ்டுக்கான ஒரு நாள். ஒருத்தர் ஜோசியம் பார்க்குறாரு. அவரோட ஒரு நாளில் என்ன நடந்த அந்த கதை தான் இந்த ஜோதிஷிகா ஏக்தன். ஆத்தர் ஆர்கே நாராயண். இதில் நமக்கு 2 டிப்னி கேட்டிருக்கு. ஒன்று ஜோதிஷி, இன்னொன்று பார்த்தோன்னா கிரஹக். இந்த 2 டிப்னியுமே சேர்த்து நம்ம காமனாக படித்து வச்சுக்கலாம். ஓகேயா? இது எல்லாமே உங்களுக்கு டஃப்பாக இருக்கிறதுனால ஃபீல் பண்ணுறனால தான் உங்களுக்கு வேண்டி நான் நோட்ஸ் போட்டு சொல்லித்தரேன். ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க, ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இது ஆக்சுவலி நான் உங்களுக்கு இந்த சாராம்ச வீடியோவில் நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ இப்போ அகெயின் டிப்னிக்காக ஒழுக்க கூட எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அப்போ உங்களுக்கு நல்ல தரவாயிரும். இது மட்டும் நீங்கள் படிச்சுட்டு கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எழுதிட்டாலே போதும். ஒன்றும் இல்லை, த சேம் திங் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் எழுதணும், அவ்வளோதான். प्रस्तावना इंट्रोडक्शन आर.के. नारायण हिंदी उपन्यासन का सम्राट माने जाते हैं. आगे उसका सारांश दिया जाता है. सारांश का बदला टिप्पणियाँ दिया जाता है. அப்படின்னு கூட நீங்கள் போட்டுக்கலாம். யாரை பற்றி நீங்கள் எழுதுறீங்களோ அவங்கள பற்றி டிப்னின்னு மட்டும் மாற்றிக்கலாம். அது எப்படி சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா ஆகே உஸ்கா ஆகே ஜோதிஷி கா டிப்னி தியா ஜாத்தா ஹே, இல்லாட்டா ஆகே உஸ்கா கிரஹக கா டிப்னி தியா ஜாத்தா ஹே, அந்த மாதிரி நீங்கள் மாற்றி எழுதிக்கலாம். இப்போ நம்ம லேखक परिचय பார்க்கலாம். ज्योतिषी का एक दिन नामक कहानी श्री आर.के. नारायण का कहानी है. आर.के. नारायण தான் இந்த ஸ்டோரியோட ஆத்தர். शीर्षक यह कहानी नकली ज्योतिषी के जीवन के एक दिन का विवरण है. यह शीर्षक इस कहानी के लिए उचित है. सचमुच यह उत्तम शीर्षक है. இந்த லெசனுக்கு ஏன் ஜோதிஷிகா ஏக் தின்னு ஒரு டைட்டில் வந்துச்சு அப்படின்னா, ஒரு பொய்யான ஒரு போலி சாமியார்னு சொல்லுவாங்க இல்லையா, அவரோட ஒரு கதை தான் இது. அவரோட ஒரு நாள் லைஃப்பில் என்ன ஆச்சு அப்படிங்கிறதுக்கான கதை தான் இது. அதனால் இந்த டைட்டில் இந்த ஸ்டோரிக்கு ரொம்பவே பொருத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம ஸ்டோரி பார்க்கலாம். मालगुडी में एक ज्योतिषी था. वह बाजार में फुटपाथ पर बैठकर अपना काम चलाता. उनकी बातों को ध्यान से सुनाता. ஓகே, இப்போது என்னென்னா, மால்குடின்ற பிளேஸில் ஒரு போலி சாமியார் இருக்கிறாரு. அவர் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ஃபுட்பாத் இருக்கும் இல்லையா, அங்கே உட்காந்து அவரோட வேலையை பார்த்துட்ருக்காரு. அவர்கிட்ட வரக்கூடிய எல்லாருமே தியானம் பண்ண சொல்லுவார். உசே உன்கி சமஸ்யாயோன் கோ சமஜ் லேதா. இந்த போலி சாமியார் எப்படி அப்படின்னா, மனுஷங்களோட ஒரு நார்மல் ஃபீலிங்கை நல்லாவே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. அதாவது எல்லாரோட லைஃப்லையுமே பிரச்சனை இருக்கும். ஆனால் இந்த போலி சாமியார் என்ன சொல்லுவாங்கன்னா, நீ பெரிய பிரச்சனையில் இருக்குன்னு எனக்கு தெரியும், அதனால தான் நீ என்னை தேடி வந்திருக்க. இந்த மாதிரி நம்மளை மேனிப்புலேட் பண்ணுற மாதிரி நிறைய விஷயங்களை பேசுவாங்க. அதுவும் காமனான விஷயந்தான், நமக்கு ரிலேட் ஆகும். ஆனால் இந்த போலி சாமியார் அதை வச்சு பணம் சம்பாதிப்பாங்க. एक रात एक आदमी ज्योतिषी के पास आया. उसने ज्योतिषी से पूछा कि मुझे एक आदमी की तलाश है. ஓகே, ஒரு நாள் என்னாச்சு அப்படின்னா, இந்த ஜோதிஷி கிட்ட கிரஹக் வராங்க. ஒரு காமன் மேன் வராங்க. அவங்க நான் ஒரு ஆளை தேடிட்டுருக்கேன், அவரை என்னால் கண்டுபிடிக்க முடியலை அப்படின்னு சொல்லி இந்த ஜோதிடர்கிட்ட கேட்குறாங்க. इस पर ज्योतिषी ने कहा कि बहुत समय पहले किसी ने तुम्हारे भीतर चूसे दी. ஓகே, இல்லை என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஜோதிஷி அந்த கிரகக்கிட்ட சொல்கிறாங்க, நீங்கள் கண்டுபிடிக்கிற ஆளை உங்களால், நீங்கள் தேடுற ஆளை உங்களால் கண்டுபிடிக்க முடியாது. கிரகக்னே கஹா கி முझे उसका स्थान बताओ. கிரகக் அந்த போலி சாமியார்கிட்ட கேட்குறாரு, அவர் இருக்கக்கூடிய இடத்த எனக்கு சொல்லுங்க அப்படின்னு. ஜோதிஷினே கஹா கி வஹ் மர் கயா.
அப்போது ஜோதிஷ் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நீங்கள் தேடிட்டு இருக்கக்கூடிய ஆள் வந்து ஏற்கனவே இறந்து போயிட்டாங்க அப்படின்னு ஜோதிஷ் வந்து போய் சொல்கிறாரு. यह सुनकर ग्रह ज्योतिषी के 5 रुपये देकर चला गया. ज्योतिषी घर आया और अपनी पत्नी से बोला कि मैंने गायब में एक आदमी की सुन कर दी. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த கிரகக் வந்து இந்த ஜோதிடர் சொல்கிறத கேட்டுட்டு 5 ரூபாய் அவரோட கையில் கொடுத்துட்டு கிளம்பிட்டாங்க. அதுக்கப்புறம் ஜோதிஷ் ஈவினிங் வந்து வீட்டுக்கு வந்து அவங்களோட ஒய்ஃப் கிட்ட வந்து சொல்கிறாங்க, நான் முன்னாடி ஒருக்கா இதை நம்ம வில்லேஜில் இருந்தப்போ நான் ஒரு ஆளை கொண்டுட்டேன், அதான் கீ கூன் கர்தி அப்படின்னு சொல்கிறாங்க. கூன்னா என்னது? பிளட். ஓகே, நான் வந்து ரத்த செந்த கொண்டுட்டேன் அந்த மாதிரி சொல்கிறாங்க. யஹ பாப் மேரே சீர் பர்த்தா, இந்த பாவ என்னை எப்போவுமே சும்மா விடாது அப்படின்னு இந்த ஜோதிடர் வந்து சொல்லிட்டு இருப்பாங்க அவங்க ஒய்ஃப் கிட்ட. ஆஜ் மாலும் ஹுவா கி வஹ ஜிந்தா ஹை. ஆனால் அந்த ஜோதிடருக்கு தெரியல, அவர் கொன்னதான் நினச்சிக்கூட ஆள் வந்து உண்மையாக தான் இருக்கார். அந்த ஆள் வேறு யாரும் இல்லை, இந்த ஜோதிடர்கிட்ட இப்போ வந்து ஒருத்தங்களை காணோன்னு தேடி வந்த அந்த கிரகக்கு தான் இவர் வந்து கொன்ன ஆளாட்ட இருப்பாங்க. வஹ கிரக ஜோதிஷி கீஹி தலாஷ் மேதா. அப்போது இந்த கதை வந்து இப்படி தான் முடியுது. ஜோதிஷி வந்து அவர் ஒரு ஆளை கொன்னதான் நினைப்பார், ஆனால் அதுதான் கிரகக் அவர் உயிரோடி தான் இருப்பார். அதனால் இந்த கதையை லாஸ்ட்டில் எப்படி முடிக்கிறாங்க அப்படின்னா, ஜோதிஷி வந்து எந்த பாவமும் பண்ணாதவர், ஏன்னா அவர் வந்து கொலை பண்ண தான் நினச்சிட்டு இருந்த கிரகக் வந்து உயிரோடி தான் இருக்காங்க. இதை நீங்கள் இந்த கிரகக் அதுக்கப்புறம் ஜோதிஷி தான் இந்த கதையோட மெயின் கேரக்டர். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஜஸ்ட்டு இதே மாதிரி எழுதிட்டா கூட போதும். பாயிண்ட் வைஸாக நீட்டாக நீங்கள் எழுதினாலே மார்க்ஸ் கிடைக்கும். ஹெட்டிங் போட்டு எழுதும்போ இன்னும் கொஞ்சம் பேப்பர் ப்ரெசன்டேஷன் நல்லாயிருக்கும். ஓகே, இதை வீடியோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் இதை அப்படி எழுதி வச்சு படிங்க. எப்போவுமே நான் உங்களுக்கு சொல்லக்கூடியது என்னென்னா, இந்த மாதிரி மீனிங்ஸை மேலே நோட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் படிக்கும்போது உங்களுக்கு நெக்ஸ்ட் டைம் வந்து ஈஸியாக இருக்கும் ரிவைஸ் பண்ணப்போ. ஸோ இந்த டிப்ஸையும் ஃபாலோ பண்ணி நீங்கள் படிங்க, புரிஞ்சு படிங்க, மக பண்ணாதீங்க. ஓகே, தன்யவாத்.